வணக்கம், வெல்கம்ஸ் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொத்தமல்லி தொக்கு. இதே நம்ம இட்லி தோசையோடும் தொட்டு சாப்பிட்லாம், சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க இப்போ கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி தொக்கு செய்யறதுக்கு இப்போ 2 கட்டு கொத்தமல்லி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சாமான்களை வறுத்துக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிச்சு. இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட்டு பெருங்காயம் போடணுன்னா அதை எண்ணெயில் பொரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் தூள் தான் போட போகிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, இதோட இப்போ 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் மிளகாய் வறுத்துக்கலாம். ஒரு 12 மிளகாய் எடுத்துருக்கேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 மிளகாய் கூட்டியே குறைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது நல்லா வறுபட்டுச்சு. இதையும் இப்போ இந்த கடுகு வெந்தயம்லாம் வறுத்துட்டு எடுத்து வச்சா தட்டிலே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதோட புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், ஓரளவு வதக்கினா போதும். இப்போ இந்த அளவு வதங்கினா போதும். ஏன்னா திருப்பி நம்ம அரைச்சிட்டு இதை தாளிக்க தான் போகிறோம். ஸோ இது போதும். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்தா கொத்தமல்லி புளி இதை சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தொக்க. இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் கொத்தமல்லி விழுதை இது சேர்த்துடலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் மிக்சி ஜாரை அலசி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து தூள் பண்ணி வச்ச பொடி, வெந்தயம் கடுகு இதெல்லாம் வறுத்து தூள் பண்ணி வச்சோம்னா காஞ்ச மிளகாய், இதோட பொடியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா வதங்கிச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு சுவையான கொத்தமல்லி தொக்கு ரெடி. கொத்தமல்லி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடவும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.